நான் உன்னை மறப்பதே இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தாய் என்கிற பாசத்தை தொடுவதற்கு ஒருவராலும் முடியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவேளை அவளுடைய இருதயமே கடினப்பட்டாலும், அவளுடைய இருதயமே இந்த மகனுக்கு இறங்க முடியாது என்று சொன்னாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த அன்பை விட அடுத்த ஒரு பாசம் உள்ளவர் நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிய முடிய தாயினுடைய பாசத்தை நீங்க பாப்பீங்க. அந்த பிரச்சனையில அம்மா இருந்து உங்களுக்கு பண்ணுனா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல உங்களுக்காக அம்மா பேசுனா என்ன பேசுவாங்க, அந்த இடத்துல உங்களுக்காக அம்மா நின்னாங்கன்னா எந்த காரியத்துல நிப்பாங்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை விட மேலாக நான் உனக்கு இருப்பேன். நம்புறவங்க நல்ல கரங்களை முழு பலத்தோடு, பிரதர், கர்த்தர் இன்றைக்கு அந்த பிரச்சனையில உங்க தாயை விட இன்னொரு படி, அந்த கடனுக்காக உங்க அம்மா இறங்கி கொடுக்க மாட்டாங்களா? அம்மாவுடைய கையில எவ்வளோ இருக்குது, அவங்க நினைச்சா அதை செய்யலாம், அம்மா நினைச்சா இந்த காரியத்தில் என்ன தூக்கி விடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த தாயே இறங்க முடியாட்டாலும், கர்த்தர் அதை விட பாசம் உள்ளவர், அவர் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இயேசுபாட்ட சொல்லலாம், நீர் எனக்கு தாயா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தாயா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய தாய் நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெபேக்காள் அப்படின்ற ஒரு தாயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக இந்த ரெபேக்காளை குறித்து இதுவரைக்கும் நான் எத்தனையோ செய்தி பேசியிருக்கிறேன். ஆனால் ரெபேக்காள் என்கிற அந்த தாயை குறித்து ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை நான் பேசுறது ரொம்ப இல்லை, அப்படி பேசினது குறைவு தான். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஏசா என்கிற இந்த மகனை வித்தியாசமாய் நடத்தி யாக்கோபு என்கிற இந்த பிள்ளை மேலே இவங்க ரொம்ப கரிசனையா இருந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம ரொம்ப தியானிச்சாலும், இன்றைக்கு இந்த ரெபேக்காள் ஒரு பிள்ளையினுடைய பின்பாக இருந்து, ஒரு மகனுடைய பின்பாக இருந்து, அப்படின்னா பலவீனப்பட்ட ஒரு மகன், அப்படின்னா வாது சூது தெரியாத ஒரு மகன், அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதற்கு பலன் இல்லாத மகன். இந்த வீட்டிலே 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் பலசாலி, இன்னொருவனுக்கு வெளியவே போகிற அளவிற்கு தைரியமற்றவன். அப்போ அந்த பலசாலியை அப்பா பிடிச்சுக்கிட்டாரு. இந்த பலவீனமான பிள்ளைய தாய் தன்னோடு கூட அவர் வைத்து, இப்போ ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு முன்பாக செய்ய, ஒரு தாயாக இந்த ரெபேக்காள் இந்த யாக்கோபுக்கு பின்னாடி உட்கார்ந்து இந்த பிள்ளையை ரொம்ப அழகா மோட்டிவேட் பண்றாங்க. 10 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு இருந்தாலும் அந்த தாயினுடைய பாசம் அதிகமா யாருக்கு இருக்குன்னா, பலவீனப்பட்ட பிள்ளைக்கு மேலதான் தாயினுடைய பாசம் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஏசா வனசஞ்சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது, இன்னொன்னு சொல்லுது அவன் வேட்டையாடுகிறவன் அப்படின்னு சொல்லுது, இன்னொன்னு அவங்க அப்பா சொல்லும்போது சொல்றாரு, நீ ஒரு ருசியா எனக்கு பதார்த்தத்தை என்ன பண்ணிட்டு வா, சமைச்சிட்டு வா. அப்போ இந்த ஏசாவுக்கு என்ன தெரியும்னா, இவர் ரொம்ப கான்ஃபிடென்டான ஒரு மனுஷன், தைரியமான ஒரு நபர். அப்படின்னா சிலரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் யா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா இந்த ஏசா. அதனால தான் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு கேட்கும்போது அவன் அசால்ட்டா, நானே சாக போறேன், என்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் என்னது இருக்கு அப்படின்னா ரொம்ப அசால்ட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரென்தன் உள்ள ஒரு பிள்ளை. ஆனா யாக்கோபு அப்படி அல்ல. இப்போ யாக்கோபுக்கு பின்னாடி இருந்து ஆண்டவர் ஏசப்பா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த யாக்கோபனுடைய தாயாயினுடைய ரெபேக்காளுடைய இடத்துல யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க தான் அந்த யாக்கோபு, நீங்க தான் அந்த பலவீனமான பிள்ளை, நீங்க தான் அந்த குணசாலி, நீங்க தான் அந்த கூடாரவாசி, நீங்க தான் அம்மாவனுடைய முந்தானையே பிடிச்சிட்டு போறவங்க. உங்களுக்கு தான் பலன் இல்லை, உங்களுக்கு தான் நிற்கக்கூடிய சக்தி இல்லை, அவங்கள மாதிரி டேலண்ட் எதுவும் இல்லை, உங்களை அப்பா ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை, இவனால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. ஆனா அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெபேக்காளாய் உங்க பின்னாடி இருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மகிமையான இடத்துல, ஒரு வாக்கு தத்தத்திற்குள்ள, ஒரு சந்ததியினுடைய தகப்பன் என்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து அழகு பார்க்கிற வரைக்கும் உங்க பின்பாக இருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்திலே ஆமென் அப்பாவுடைய
பிதாவுனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஆமென். இந்த இடத்துல ஈசாக்கு அப்படின்ற இடம் என்ன இடம்னா தேவன், பரலோக தேவன், பிதாவாகிய தேவன். இப்போ பிதாவாகிய தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறாரு. அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்பும் போது ஆக்டிவா ரொம்ப பலசாலியா ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா இடையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் நமக்காக சிலுவையிலே அறைக்கப்பட்டு நம்ம என்னன்னா ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. ஆதாம் ஏவாளுடைய தவறின் நிமித்தமாய் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு பெரிய பிளவு. அந்த பிளவை சரி பண்றதற்கு பிதாவாகிய தேவன் என்னென்னமோ முயற்சி எடுத்தாரு, எத்தனையோ பேரை எழுப்பினாரு. ஆனா யாராலையும் அதை செய்ய முடியல. ஆனா செய்ய முடியாத ஒன்றை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நடுவாக தொங்கி இரு திறத்தாரையும் ஒன்றுபடுத்தி நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட அவர் இணைக்கிறதற்காய் வந்திருக்கிறார். ஆமென். இப்போ ஈசாக்கு என்கிற இடத்துல தேவன், மகா பெரிய தேவன் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவாகிய இந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிதாவுனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறதற்கு இந்த பிள்ளைய பின்னாடி இருந்து ரொம்ப அழகா மோட்டிவேட் பண்றாங்க. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். வேதத்துல வந்து ஈசாக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்ணு இருளடைஞ்சு போயிருச்சு, அவருடைய வயசு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஆனா சின்ன பையனை குறித்து அவர் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா தன்னுடைய மூத்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் மரணம் அடைய போகிறதுக்கு முன்னாடி உன்னை பிளஸ் பண்றதுக்கு நான் விரும்புறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறேன். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா உன்னை சும்மா எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ போ, இங்க எல்லாம் பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம், நீ வனத்திற்கு போய் உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை எனக்காக நீ உடனே ஃப்ரெஷ்ஷா அப்படியே அடிச்சு சமைச்சு நீ என்ன கொண்டு வா. நான் உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிட்டு உன்னை மனசார நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை பார்த்து ஈசாக்கு இப்ப சொல்றாரு. சொன்ன உடனே இதை யார் கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னா ரெபேக்காள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா மூத்த பையனை குறித்து அவங்களுக்கு வந்து ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா மூத்த பையனை குறித்து நீங்க வேதத்துல பல இடங்களில் வாசிக்கும் போது அதுல வந்து ரொம்ப அது 26ஆம் அதிகாரத்தினுடைய 34, 35வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 26ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்கன்னா ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அடுத்து அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த மூத்த பிள்ளை என்ன அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணும்போது கூட யாரை டிஸ்கஸ் பண்ணல சொல்லுங்க, அம்மா அப்பாவை டிஸ்கஸ் பண்ணல, போய் அந்நிய இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இவங்களுக்கு எப்படியா இருந்தாங்களாமா. ஆனா இவருடைய அப்பா ஈசாக்கு ஆபிரகாம் பொண்ணு பார்க்கும்போது தன்னுடைய மகனுக்கு எப்படி பொண்ணு பார்த்தாரு? ஈசாக்கா கூட்டிட்டு வந்தாரு இல்ல ஈசாக்கு செலக்ட் பண்ணதுக்கு அனுப்பினாரா? தன்னுடைய தகப்பன் வீட்டிலே இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ என் பிள்ளைக்கு என்ன கொண்டு வாங்க, நீ எனக்கு புள்ள பார்த்து அந்த புள்ள வரும்போது ஆண்டவர் நியமிச்சதா நினைச்சு ரெபேக்காளை ஏத்துக்கொண்டாரு. ஆனா இந்த புள்ள ஏசா என்ன அப்படின்னா அவனுக்கு இஷ்டம் போல மனம் போல போக்கல அப்படின்னா யாரையுமே டிஸ்கஸ் பண்ற பிள்ளை எல்லாம் இல்ல. ஒன்னு அவர் பலசாலி, இன்னொன்னு காட்டுவாசி, இன்னொன்னு வேதம் சொல்லுது நல்லா சமைக்க தெரியும், இப்போ கல்யாணமும் பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஒரு பிள்ளை. இப்போ அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும் போது இந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்கன்னா பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப கேட்டுட்டு இருந்த இந்த ரெபேக்காளுக்கு இல்ல 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 எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய யாக்கோபுக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும், தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். சோ நம்பர் 1 முதலாவதாக அந்த தாயார் செய்கிறத வாசிக்கலாம். 25வது 26வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நீங்க வந்து வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசியா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல்
பட்சமாயிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த ரெபேக்காள் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரெபேக்காள் என்கிற ஒரு தாய் வேதம் சொல்லுது, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்தபடினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். அப்படின்னா இந்த ஏசா தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை இழுக்கிறதற்கு அவர் கையில ஒரு ஞானம் இருக்குது, அவர் கையில ஒரு டேலண்ட் இருக்குது. அவர் போய் நல்லா சமைச்சிட்டு கொடுத்தா ஈசாக்கு என்னவா இருக்காம ரொம்ப ருசியா இருக்கு. அதனால இந்த ஏசாவை தகப்பனார் நேசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு காரணம் இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது. அதற்கு பின்பாக அந்த பிள்ளைக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ரெபேக்காளோ யார் மேல பிரியமா இருந்தானா, பட்சமா இருந்தாங்கன்னா, ஆமென், ஏசா முன்னாடி இருக்கிறாரு. யாரு பின்னாடி இருக்கிறார்னா யாக்கோபு பின்னாடி இருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு தாயினுடைய அன்பு முன்னாடி இருக்கிற பிள்ளை மேல அல்ல, யார் மேல இருக்கு அப்படின்னா பின்னாடி ஒதுக்கப்பட்ட, தாளந்தே இல்லாத, திறமை இல்லாத அந்த பிள்ளைக்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது, இந்த ரெபேக்காள் அவனுக்கு பட்சமா இருந்தார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நீங்க பின்னாடி இருக்கிறீங்களோ, நீங்க பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, உங்க பட்சத்தில் ரெபேக்காள் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறவரா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பின்னுக்கு இருக்கிற உங்களை வெகு சீக்கிரத்திலே உங்களோடு கூட கனெக்டா இருக்கிற உங்களை ஆதரிக்கிற அந்த கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக உங்க பிள்ளையை கொண்டு வருவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். பின்னாடி இருக்கிற உங்களுடைய பட்சத்திலே இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பின்பாக உட்கார்றதை குறித்து, பின்னாடி இருக்கிறத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி இருக்கிற திறமையே இல்லாத, பலமே இல்லாத உங்களிடத்திலே கர்த்தர் பட்சமா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். என்னை பின்பாக இருந்து என்னை முதன்மையாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த தாயாருடைய பாசம், அம்மாவுடைய பாசம் யார் மேல இருக்குன்னா முன்னாடி இருக்கிற பிள்ளை மேல இல்லை, பின்னாடி இருக்கிற பிள்ளை மேல. 10 பேர் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க மேலதான் நிறைய பேருடைய கண் இருக்கும். ஆனா அம்மா, ஒரு உண்மையான தாயாருடைய அன்பு யார் மேல இருக்கும்னா அந்த பின்னாடி இருக்கிற பிள்ளை. எல்லாரும் ஓடி முன்னாடி போறவங்களுக்கு, வீடியோ கேமரா பண்றவங்க அந்த முன்னாடி ஓடுறான் பாருங்க, அவங்க முன்னாடி தான் ஓடுவாங்க. எல்லாரும் அவங்க முன்னாடி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா பெத்த தாய் யார் மேல ரொம்ப கரிசனையா இருப்பாங்கன்னா தன்னுடைய பிள்ளை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளை மேல தாயினுடைய பாசம் இருக்கும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், பின்னாடி இருக்கிற உங்களை கர்த்தர் தட்டி, கர்த்தர் அரவணைச்சு, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை முன்னணியிலே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கிருபையாய் நல்லா நம்புறவங்க முழு பலத்தோடு கர்த்தர் நிச்சயமாய் முன்பாக கொண்டு வருவார். உங்களிடத்துல இயேசு இருக்கிறார். உங்க பிசினஸ்ல நீங்க பின்னாடி இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க பின்னாடி இருக்கலாம், உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பம் மட்டும் பின்னாடி இருக்கலாம், உங்க இளைய பிள்ளை பின்னாடி இருக்கலாம், உங்க மூத்த பிள்ளை பின்னாடி இருக்கலாம். ஐயோ, நான் இப்படி பின்னாடியே இருக்கிறேனே, எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடுறாங்களே, எல்லாருக்கும் இவ்வளவு தாளந்துகள் எல்லாம் இருக்குது, எல்லாரும் நல்லா சைன் பண்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாதீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா அப்பா உங்களுக்காக இருக்கிறார். ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு கூட்டம் பேர் முன்னாடி போய் காலையிலே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு போய் நின்ன உடனே வேலை கிடைச்சிருச்சு. ஆனா கொஞ்சம் பேருக்கு மட்டும் என்ன கிடைச்சுன்னா வேலையே கிடைக்கல. அவங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ண போற, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேலைக்கு வந்தவங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க, வேலையே கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு எஜமானன் வருகிறார், அந்த பின்னுக்கு தள்ளப்பட்ட அவங்கள பார்க்கிறார். நீங்க வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடல, எல்லாரும் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல நீங்க வாங்கன்னு அவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் தன்னுடைய தோட்டத்தில் 1 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்யறாங்க. ரொம்ப கொஞ்சமான நேரம்
நேரம் தான் அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க பெரிய வேலை எதுவுமே செய்யல. ஏன்னா அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள். அவங்க சம்பளத்தை பேசல, எங்களுக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு போய் நின்னாங்க. ஆனா அந்த எஜமானன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் வேலை முடிச்சுட்டு கூப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கும் முன்பாக வேலை செய்திருக்கிறவர்களுக்கு போலவே சம்பளத்தை கொடுத்தார். அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். சீக்கிரமாய் சீக்கிரமாய் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்க புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, ஆமே, நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் உங்களை புறக்கணித்து பிந்தி போட்டாலும் கர்த்தர் உங்களை தாயாய் கூட இருந்து உங்களை முந்த பண்ணுவேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், எல்லா முயற்சியிலையும் அந்த மனுஷன் தோற்று போகிறான், பின்னாடி தள்ளப்படுகிறான். முன்னாடி வந்தவங்க எல்லாம் சுகப்படுத்தப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க, விடுதலை கிடைச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் இப்ப பின்னுக்கு தள்ளப்படுகிறான். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனுக்காக கடந்து வந்து அவனுக்கு ஒரு தனி வழியை கர்த்தர் வச்சு அந்த மனுஷனை முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். பிரதர், நீங்க முன்னாடி வருவீங்க. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். பிரதர், உங்க குடும்பத்தை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சீக்கிரமா நீங்க முன்னாடி வருவீங்க. நீங்க ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்கள். மனதை தளர விட வேண்டாம். தைரியப்படுங்க. இப்போ கர்த்தர் ஒரு தாயாய் கர்த்தர் வந்து நின்று, ஆமென், உங்க பட்சத்துல, பிந்தி இருக்கிறவருடைய பட்சத்துல கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு 99% பேரு யாரோட தான் ஐக்கியமா இருக்காங்க தெரியுமா? யாரை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க தெரியுமா? யாருக்கு பின்னாடி உட்கார்ந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க தெரியுமா? யார் ஒருத்தர் முன்னாடி இருக்கிறார்களோ. பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் மாறி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் முன்பாகலாம் எந்த குழந்தை மக்கு இருக்கு, எந்த குழந்தை மக்கோ, எந்த குழந்தை படிக்கலையோ அந்த குழந்தைக்கு தான் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய முயற்சி எடுப்பாங்க. அந்த பிள்ளைகளை வச்சு பாடம் படிச்சு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன தெரியுமா, ஸ்கூல்ல வந்து எந்த குழந்தை மக்கு சட்டியோ அந்த குழந்தைய வந்து ஸ்கூலை விட்டே எடுத்துருவாங்க. நீங்க வந்து 10th 9th வந்து ஒரு ஸ்கூலுக்கு திரும்பி ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஜாயின் பண்ண முடியாது. இன்னைக்கு எங்க போனாலுமே மார்க் இருக்கிறா அந்த பிள்ளைக்கு இடம் இருக்குது. அந்த பிள்ளைய நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து சீட் இருக்கு, அந்த பிள்ளைய வந்து அந்த ஸ்கூல் ரொம்ப அழகா வச்சுக்கும். ஆனா அந்த மக்கு சட்டியா இருக்கிற பிள்ளைங்க எப்படிதான் கழிச்சு கட்டலாம்? அது எக்ஸாம் எழுதாம இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியுமா, 100% அந்த ஸ்கூலுக்கு என்ன வேணும்னு தெரியுமா? அவங்களுக்கு தேர்ச்சி. அவங்களுக்கு அந்த பேனர்ல போடணும். என்ன பேனர்ல போடணும்? 100க்கு ஆமா, எங்க ஸ்கூல் வந்து 100க்கு 100 இல்ல. இந்த எண்ணம் இருக்கிறது தவறல்ல, கண்டிப்பா இருக்கட்டும். 100க்கு 100 சென்டம் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றது மகிழ்ச்சி தான். ஆனா அதுக்காக ஒண்ணும் இல்லாத குழந்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது. அவனுக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த உலகத்துல எங்க போனாலும் முன்னணியிலே இருக்கிறவர்கள் பட்சத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள உந்தி தள்ளுறதற்கு, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயா இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்களுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்க பிள்ளைக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரு. ஆமே, இந்த உலகத்தால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு பின்பு ஏசப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், உங்களுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். ரெபேக்காள் எப்படி யாக்கோபுக்கு பின்னாடி இருந்தாலோ அதே போல அருமை இரட்சகராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார். பிரதர், இல்ல, சீக்கிரமா உங்களை முன்னுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அவர் நமக்கு பின்னாடி இருந்தா போதும். ஏசப்பா பின்னாடி நமக்கு பின்ன பக்க பலமா இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அவர் பின்னாடி பக்க பலமா இருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அத்தனை பேருக்கு முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பின்புலமாய் வருவீராக. சத்தமா நீங்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். சொல்லுங்க, சொல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென்.
எங்க பிள்ளைக்கு ஆண்டவரே யாரும் இல்லை, ஆனா நீங்க தான் பின்னாடி இருக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் இருக்கணும் ஆண்டவரே. யாருக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு பக்க பலம் நீர்தான், எங்களுக்கு பின்பாக இருந்து எங்களை நடத்துகிறவர் நீர்தான். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால், இயேசுவே யாருமே இல்லாத என்னை, புறக்கணிக்கப்பட்ட என்னை பின்பாக நீர் இருந்து, பின்னாடி நீர் இருந்து என்னை முன்னுக்கு நீர் கொண்டு வர போகிறது உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ரெபெக்காள் ஒரு தாய். அப்படின்னா ரெபெக்காள்னா யார் சொன்ன? ரெபெக்காள்னா யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. எதுக்காக போராடுறாரு? இந்த ரெபெக்கா எதுக்காக போராடினாங்க? ரெபெக்கா ஈசாக்குனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும்னு போராடினது போல, பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார். அவர் போராடுகிற முதல் போராட்டம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு நான் பக்க பலமா பின்னாடி இருந்து முன்னுக்கு கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்றாரு. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாமா? ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டு இருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வருவதற்கு முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆமென். இப்போ நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஈசாக்கு யாருக்குமே தெரியாம, அவருக்கு 2 கண்ணும் தெரியல. இப்ப ஏசாவை கூப்பிடுறாரு. ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ பொண்ணு எனக்கு இதை வாசிச்சோம்ல, நீ போய் இந்த மாதிரி போயிட்டு எனக்காக வேட்டையாடி எனக்கு ருசியா நீ என்ன பண்ணிட்டு வா, சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு 2 கண்ணும் தெரியாதனால முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. அம்மா கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா கேட்டுட்டு இருக்கிற அம்மா என் சின்ன பையனுக்கு இது தெரியாது, யாக்கோபுக்கு அது கேட்கல, அவன் தூரத்தில் இருக்கிறான், எந்த ரூம்ல இருந்தா தெரியல. ஆனா இந்த அம்மா சரி அதோட விட்டுறல, சரி அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு அப்படின்னு எல்லாம் விடல, சரி இந்த பிள்ளை அது கிடைக்காம போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனை யாக்கோபை கூப்பிட்டு தன்னுடைய தகப்பனார் இருதயத்திலே வைத்திருந்த ரகசியத்தை, தன்னுடைய மூத்த மகனுக்கு கொடுத்த அந்த ரகசியத்தை இப்போ தன்னுடைய தாய் யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இளைய மகனுக்கு, அப்பாட்ட இந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்குப்பா, அப்பாவுடைய மடியில இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இருக்குப்பா, அது மூத்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. மூத்த பையனுக்கு அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ரகசியம் யாருக்கு தெரியலன்னா, உனக்கு அந்த ரகசியம் தெரியல, உன்னுடைய தகப்பனாருடைய இருதயத்திலே இருக்கிறது உனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய தகப்பனாருடைய இருதயத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு தன்னுடைய அப்பா சொன்ன எல்லாத்தையும் யாருக்கு அவங்க சொன்னாங்கன்னா, தன்னுடைய இளைய மகனுக்கு அவங்க சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரு தாய் இருக்கிறார், நமக்கு ஒரு ஏசப்பா நமக்கு தாயா இருக்கிறார். அந்த தாய் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நமக்காக நிறைய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்ட இருக்கிறது, ஆனா நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது தெரியல, நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியல, நமக்கு அவ்வளவு ஞானம் பத்தாது, நம்மள அந்த மாதிரி ஒரு இடத்துல யாருமே வைக்கல, அந்த ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு யாருமே நமக்கு இல்ல, நம்ம அந்த இடத்துல இருக்கிறது யாரும் விரும்பவும் இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொல்லி தருவேன், ரகசியத்தை சொல்லி தருவேன். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி வாங்கணும்ன்ற அந்த ரகசியத்தை கர்த்தர் சொல்லி தர போறாரு. அப்பாவுடைய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தர போறாரு. நம்புறவங்க ஆமென் என்று ஆமோதித்து எஸ் பிரதர், நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ரகசிய கண்கள் உங்களுக்கு திறக்க போகிறது. ஆண்டவர் அந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லி தர போறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர், தகப்பனாருடைய இருதயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு சொல்லி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிதாவினுடைய திட்டத்தை கர்த்தர் சொல்லி தந்து, ஆமென், உங்க பேரை அந்த லிஸ்ட்ல கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு தாய் ரெபெக்காள் என்கிற ஒரு தாய்
என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய இருதயத்தில் இருக்கிற தரிசனத்தை சொல்லவே கூடாம மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்றாங்கன்னா, இளைய மகனுக்கு எல்லாத்தையும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தாய், ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தாய். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 டேஸ்ல நமக்கு ஒரு தாயாய் கர்த்தர் இருந்து உங்களுக்கு அந்த ரகசியத்தை கர்த்தர் சொல்லி தர போறாரு. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வாலிப தம்பி ஜெபிக்கணும், தங்கச்சி நீ ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய திட்டம் அவங்க மேல என்ன இருக்குன்றத நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை கண்டுபிடிக்கணும். அந்த திட்டத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவாரு. உங்க மூத்த பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்ன்றத, இளைய பிள்ளையை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை கர்த்தர் கிருபையாய் சொல்லி தருகிறவர். ரகசியங்களை சொல்லி தருகிற தாய், மறைக்கப்பட்டவைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தாய். கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? இந்த ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு பின்னாடி இந்த சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. எங்க அம்மாவுக்கு சொல்லி தர தெரியாது, எங்க அப்பாவுக்கு சொல்லி தர தெரியாது. இந்த சமுதாயத்தில் நான் எப்படி முன்னேறது, இந்த சமுதாயத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யறது? நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை, நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் நஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லையே. கர்த்தர் இன்றைக்கு தாயாய் ரகசியங்களை சொல்லி தருகிற தாயாய் வெளிப்படுகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்க பிள்ளைக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த 71வது நாள் மிகவும் முக்கியமான நாள். இன்று கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். சத்தமாய் அப்பா, இப்ப அந்த மகிமை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். எனக்கு சொல்லி கொடுக்கிறவர், எனக்கு கற்று தருகிறவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்களுக்கு சொல்லி தருகிறவர். ஜெபம் பண்ணுங்க, சத்தமா சத்தமா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய போகிறது. சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தர போறாரு. உங்க பக்கத்தில் இருந்து கர்த்தர் சில முன்னேற்றத்திற்கான வழிகளை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் சொல்லி தர போறாரு. கேளுங்க, இயேசுவாட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமே, நமக்கு இன்னைக்கு கர்த்தர் தாயா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு அவர் நமக்கு அம்மாவா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நமக்கு அம்மாவா இருக்கிறார். தாயாய் எந்த அம்மாவா இருக்கிறார்? இயேசு தாயா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இயேசு அப்பான்னு நம்ம கூப்பிடுறது மட்டும் இல்லை, இயேசு அம்மான்னு நம்ம கூப்பிடலாம். கேட்கல? அதுக்கு மெயில் ஃபீமேல் எல்லாம் இல்லை, ஆண்டவர் மெயில் தானே அப்படின்னு எல்லாம் இல்லை. அவர் நமக்கு தாயும் அவர் தான், தகப்பனும் அவர் தான். நமக்கு தாய் எப்படி செய்வாளோ அதை அவருக்கு செய்ய தெரியும், தகப்பனாகவும் அவருக்கு செய்ய தெரியும். ஸோ இந்த ரெபேக்காள் பலவீனமான ஒரு பிள்ளைக்கு செய்யறது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய பின்னாடி இந்த தாய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த தாய் ரெபேக்காள் இந்த யாக்கோபுக்கு என்ன பண்றாங்கன்னு வாசிக்கலாமா? ஸோ 27ஆம் அதிகாரத்தினுடைய 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 8வது. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 27வது அதிகாரத்தினுடைய 1, 2 வாசிக்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதால் அவன் கண்கள் இருளடைந்தது, பார்வையற்று போன போது தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து. நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் முன்பு சொன்னது போல இந்த ஏசாவுக்கு வேட்டையாட மட்டும் தெரியும்னு சொல்லாதீங்க. வெறும் வேட்டையாட மட்டும் தெரிஞ்சவன் கிடையாது, அவனுக்கு என்னவும் தெரியும். சொல்லுங்க. இப்போ சமையல் அப்படின்னு சொல்றது பொதுவாக இப்போ பிள்ளைங்களே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சமைக்க முடியாது. அதான் கல்யாணமான புதுசில் நிறைய பேர் ரசம் சமைச்சா விஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம ஊர் பைபிள் படி நிறைய பேர் பைபிள் படி ஏதாவது ஜோக் சொன்னோன்னா சொல்லுவாங்கன்னா, ஆமேன், நீங்க சமைக்கிற சாப்பாடு ஏதேன் தொட்ட எச்சரிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏதேன் தொட்ட எச்சரிப்புனா என்னன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே
சாவாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சமையல் அப்படின்றது ஒரு பெரிய கலை. அதுவும் அது எங்க பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், என்ன தெரியுமா, காய்கறியையும் ரொம்ப அழகா சொல்லுவார், காய் குழம்பையும் கறி குழம்பு மாதிரி செய்யணும் அப்படின்னுவாரு. சிலர் வந்து வெறும் காய் குழம்பு தான் பண்ணுவாங்க, ஆனா எப்படி இருக்கும் அது சிலருடைய பக்குவம். சிலர் ரொம்ப நல்லா சாதாரணமானதையும் ரொம்ப அழகா சமைச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏசா வந்து வேட்டையாடுகிறவன் மட்டுமல்ல, எப்படி பண்றவன், வேட்டையாடுகிறத ருசியா சமைக்கிறவன். ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த பிள்ளை ருசி உள்ளதை சமைச்சு கொடுத்து என்ன இருக்குது, பழக்கம் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு 2 கண்ணும் தெரியல, ஆனா நாக்கு எப்படி இருக்குது. இதை வயசானவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாக்கு மட்டும் நமக்கு வந்து மரணம் அடையாது. சரீரத்தில் எந்த அவயம் வேணாலும் செத்து போயிடலாம், ஆனா நாக்கு மட்டும் என்ன, அந்த ருசி. வயதானவங்க, எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடலான்னு ஆசையா இருக்கும், ஆனா பல்லு மொத்தமும் இருக்காது, எந்த பல்லுமே இருக்காது. அப்ப எங்கிட்ட கேட்பாங்க, எங்க ஏதாவது எப்போ சிக்கன் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தருவியா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுறதுக்குன்னு ஒரு உருண்டையா ஒன்று வச்சிருப்பாங்க, கல் வச்சு தள்ளுறதுக்கு. எப்பவுமே வெத்தலை பாக்கு உள்ள வச்சு நச்சு வாயில போட்டு, அவங்க பழைய ஆட்கள் தானே, எப்ப பார்த்தாலும் அந்த வெத்தலை போட்டே இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் சிக்கனை ஏதாவது உள்ள போட்டு நல்லா நச்சு மாவு மாதிரி கொடுப்பேன். கொடுத்த உடனே அந்த அம்மா அவ்வளோ, அந்த பாட்டி அவ்வளோ சாப்பிட்டுட்டு மனசார என்ன ஆசீர்வதிப்பாங்க, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, எல்லாரை விட நல்ல. எங்க அம்மா அங்க இருந்து திட்டுவாங்க, இந்த கிழவிக்கு இந்த வயசுல தேவை, இது சாப்பிட்டுட்டு அங்க எங்கேயும் இது டாய்லெட் போய் வச்சிட போகுது அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா என்னமோ அவங்க சொன்ன பிளஸிங் எல்லாம் என் தலைமையில இருக்கிறது மாதிரி நான் நம்புறேன். ஸோ அவங்க அப்படி மனசார ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இந்த நாக்கு வந்து அவருக்கு என்ன, கண்ணு தான் போச்சு, ஆனா நாக்கினுடைய ருசி. இன்னொரு அவர் ஸ்பெஷலா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சமைச்சிட்டு வா, ஆனா எப்படி சமைச்சிட்டு வா, ருசியுள்ள. இப்போ ஏசாவுக்கு வந்து சமைக்க தெரியும். ஏசா வந்து ரொம்ப ருசியா சமைச்சிருவாரு. அவருக்கு வந்து எந்த நேரத்தில் எப்படி எந்த இதை அடிச்சு எப்படி. பொதுவாக வந்து இந்த காட்டுல வந்து முயலை எல்லாம் பிடிக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து சமையல் பண்ணுவாங்க, சுட்டு கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் சமையலுக்கும் சொல்லுங்களேன் ரொம்ப தூரம். இவருக்கு என்ன தெரியாது, இவருக்கு சுத்தமா எதுவுமே. இந்த அம்மா சொல்லுவாங்க, எடுத்துட்டு வாடா, இந்த மீனை கழுவிட்டு வாடானா கழுவிட்டு வந்துருவாங்க, இந்த காய்கறி கழுவிட்டு வானா ஆமா வாங்கிட்டு வானா அப்படியே வாங்கிட்டு. இந்த மாதிரி தான் எடுபடி வேலை தான் தெரியுமே தவிர, இவருக்கு ருசியுள்ள பதார்த்தமா சமைக்க தெரியாது. ஆனா இப்ப அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்பா வச்சிருக்கிற ரூல் என்ன ரூல், அப்பாவை அப்பா ஆசீர்வதிக்கணும்னா அப்பா சாப்பிட்டு ஆசீர்வதிக்கணும். ஆனா இவருக்கு என்ன தெரியாது, சமைக்க தெரியாது. ஆனா இந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் ஆட்டுக்குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு வா, நான் உங்க அப்பாவுக்கு பிடிச்சது மாதிரி நானே என்ன பண்ணி தரேன் அப்படின்னா சமைச்சு தர்றேன். நான் உனக்குள்ளது அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்பாவுக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துகிற ஒரு தகப்பன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு தாயை போல இருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அவங்களுக்கு முன்னாடி குவாலிட்டியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தரே அந்த கிருபையை கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்காக சமைத்து, ஆண்டவரே உங்களுக்கு சுவையுள்ளதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் ஆமென். என்ன டேஸ்டுக்கு பண்ணணும்ன்றத எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு முன்பாக நிறைய பேர் ஒருவேளை தகுதியற்றவர்களாக நீங்க நிக்கலாம், டேலண்டே இல்லாதவர்களாக நீங்க நிக்கலாம். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு, அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு அந்த பலன் போதாது, எனக்கு அந்த குவாலிட்டி இல்லை, என்னால பண்ணவே முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அப்பாவுக்கு பிடிச்சது போல எனக்காக கர்த்தர் சமைச்சு என் கையில கொடுத்து, நான் சமைச்சதா காமிச்சு, அவங்க தனிய தூரத்துல ஒதுங்கி நின்று என்ன முன்னாடி நிறுத்துகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரதர்? நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தெரியாதுன்னு நின்னீங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஞானமே இல்லைன்னு நினைச்சு நின்னீங்களோ, எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், எனக்கு ஒரு தாய் இருக்குது. அங்க யார் அப்படின்னு சொன்னா, நான்
அவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது வெட்கப்பட்டு நிற்காதபடி, அவங்க முன்னாடி நிற்கும் போது ஒன்றும் தெரியாது அப்படின்னு நிற்காதபடிக்கு என் கையில் ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை சமைச்சு கொடுத்து என்னையும் எப்படி நிற்க வைக்க போறார் அப்படின்னு சொன்னா, எனக்கும் தெரியும், என் பிள்ளைக்கும் தெரியும். அவர் அந்த சமைச்ச இடத்துல அம்மா சமைச்சதுன்னு எழுதி கொடுக்கல, போய் அம்மா சமைச்சதுன்னு சொல்லுன்னு சொல்லல. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது யார் சமைச்சது, யார் சமைச்சது, இது நீ சமைச்சதுப்பா. ஆனா உண்மையிலே சமைச்சது யாரு? ஹல்லேலூயா. நான் நம்புறேன் அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய பாசத்தை நீங்க சீக்கிரமாய் பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனையோ இடத்துல நம்மளை நிறைய பேர், உங்களையும் என்னையும் நிறைய பேர் இடத்துல, நீ இவ்வளோ டேலண்டா இருக்கிறியப்பா, இவ்வளோ ஞானமா இருக்கிறியப்பா, நீ இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமாப்பா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குப்பா, இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி நீ செய்வியாப்பா அப்படின்னு உங்களை பார்த்து அநேகர் கேட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலே அது உங்க தாளந்தா அல்ல, அது உண்மையிலே உங்க திறமை அல்ல. அந்த திறமையை தந்தது யாருன்னா, ஆமே, அந்த இடத்துல கனப்படுத்தினது யாருன்னா, அந்த இடத்துல என்ன தேறினவனாய் நிறுத்தினது யாருன்னா, சகலவற்றிலையும் தேறினதாய் நிறுத்தினது கர்த்தர்னு சொல்றவங்க 2 கைகளையும் மேல உயர்த்தி சத்தமா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. இப்ப நிறைய பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே. எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நான் உனக்காக ஆயத்தப்படுத்துவேன். ஆமே. உங்களை உயர்த்துறதுல அவருடைய கை மறைமுகமா இருக்க போகுது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவருடைய கை மறைமுகமா இருக்க போகுது. நீங்க பிரகாசிப்பீங்க, நீங்க நிறைய பேருக்கு முன்னாடி பிரகாசிப்பீங்க, நீங்க களத்துல வந்து நிப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாருங்க. ஆனா உங்களுடையது ஒண்ணுமே இருக்காது, உங்களுடையது எதுவுமே இருக்காது, எல்லாமே கர்த்தருடையது. இத நிறைய பேர் இந்த தாயினுடைய அன்பை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க. பிரதர், இந்த படிப்பு உங்களுடையதா? இல்ல. இந்த திறமை உங்களுடையதா? இல்ல பிரதர். இது இப்ப நீங்க பயன்பட்டு இருக்கிறீங்க. எது பிரதர் உங்களுடையது? எதுவுமே உங்களுடையது இல்ல சிஸ்டர், எதுவுமே உங்களுடையது இல்ல. மொத்தத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர்னு சொல்றவங்க மட்டும். மற்றவங்க என்ன புகழ்த்துறதற்கு காரணம் கர்த்தர் தான். புகழ்ச்சிக்குரியவர் அவர்தான், பெரியம்மைக்குரியவர் அவர்தான். நல்ல கைகளை உயர்த்தி தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க முழு வெள்ளத்தோடு, இயேசுவே அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா எல்லாமே உங்களுக்குரியதுதான்ப்பா. நான் ஜீரோ. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன்னு சொல்றது மாதிரி நான் எதையுமே கொண்டு வரல ஆண்டவரே. என்னுடைய திறமை இதை செய்யலப்பா, என்னுடைய படிப்பு இதை செய்யலப்பா, என் தாளந்து இதை செய்யலப்பா. முழுக்க முழுக்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா, நான் தேறினவராய் சில இடத்துல நிற்கிறேன்னா, அது உங்க தயவில்லாம நீங்க என் கையோட உங்க கை இருந்துச்சு. ஆனா பாக்குறவங்க எல்லாம் என் கையை மட்டும்தான் பாக்குறாங்க, உங்க கையை யாருமே பார்க்கலையாப்பா. ஆனா எனக்கு தெரியும் என் கைக்கு மேல உங்க கை இருக்குது, என் கைக்கு மேல உங்க கை இருக்குப்பா, என் கைக்கு மேல உங்க கை இருக்குப்பா, எனக்கு கிடைச்சதுக்கு மேல உங்க கை இருக்குப்பா. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த வீடு எப்படி கட்டுன அப்படின்னு கேட்டா என் புயபலத்தால பண்ணுனேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் தேறினவரா நிறுத்துற. ஆனா சமைச்சு கொடுத்தது யார் தெரியுமா? சமைச்சு கொடுத்தது யார் தெரியுமா? சமைச்சு கொடுத்தது அவர் தானே. ஐயா அவர் தானே, அவர் தானே. பார்க்குறவங்க எல்லாம் உங்க கையை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் உங்க கை தான் விசிபிளா தெரியுது. எல்லாரும் உங்களை தான் நிறைய பேர் புகழ்த்துறாங்க. ஆனா உண்மையிலே அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாது, அது சுத்தமா உண்மை கிடையாது. அந்த கைக்கு மேல, அந்த கைக்கு மேல மறைஞ்ச ஒரு கை, அந்த கைக்கு மேல மறைஞ்ச ஒரு கை. எப்படிமா தாண்டுன? எப்படிப்பா இந்த பிரச்சனையை தாண்டுன? நீ எப்படிப்பா தைரியப்பட்ட? உன்னால மட்டும் எப்படி இப்படி தைரியமா, உன்னால மட்டும் எப்படி இப்படி தைரியமா இருக்க முடியுது? நீ மட்டும் எப்படி இதுல இருந்து வெளியே வந்த? நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமா இருக்குது, பிரமிப்பா இருக்குது. ஆனா யார் தெரியுமா இதுக்கு பின்னாடி? யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் கவலைப்படாம இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். நான் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். நான் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தர். நன்றினால உங்க இருதயம் அப்படியே நிரம்பட்டும், நன்றினால உங்க இருதயம் அப்படியே நிரம்பட்டும். முழு வெள்ளத்தோட அந்த வார்த்தையை உணர்கிறவங்க முழு வெள்ளத்தோட நன்றி நன்றின்னு நீங்க சொல்லிட்டே இருங்க.
நிறைய பேர் ஆண்டவர் நிரப்புறதை நான் பார்க்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட கண்ணீரோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. சாக்கடையில தானே கடந்தோம், சேத்துல தானே கடந்தோம். அல்லேலூயா. சாக்கடைக்கும் நமக்கு ஒரு அடி கூட இல்லையே. சாணியில தானே இருந்தோம், மதிக்க முடியாம தானே இருந்தோம். ஆனா அங்க இருந்து தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் இன்னைக்கு எப்படி 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 வளர்ந்த, எப்படி இது வரைக்கும் வந்தேன்னு கேட்டா, நமக்கு முன்னாடி நீ உழைச்ச, நீ வேலை செஞ்ச அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், கிடையாது. என் பரிசுத்தம் கிடையாது, என் நீதி கிடையாது, என்னுடையது எதுவுமே கிடையாது. முழுக்க 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 அப்பாவுடைய தயவை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பாவை தவிர வேற ஒருத்தருமே இல்ல, ஒருத்தருமே இல்ல. நன்றியா 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 நன்றியா. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. கைகளை உயர்த்தி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆதாரமே, சேர்ந்து சேர்ந்து என் ஆறுதலே, முழு பலத்தோடு என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளை தாளை காரணரே, என் ஆதார். சத்தமா சத்தமா ஆளை தாளை காரண. உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால உங்க கிருபை என்ன காத்ததால உங்க அன்பிற்கு நிகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவருடைய பாசத்தை இனி இல்லை, இனி இல்லை. நிறைய பேருக்கு ஏற்கனவே அவர் என்னவா தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு அவர் எப்படி தான் இருக்காருன்னா தாயா தான் இருக்காரு, தாயா தான் இருக்கிறார். உண்மைதானே? நமக்கு தாயா இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இந்த யாக்கோபுக்கு எப்படி ரெபேக்காள் என்கிற ஒரு தாய் இருந்தார்களோ, அதே போல இயேசு நமக்கு இதுவரைக்கும் என்னவா தான் இருந்திருக்கிறாருங்க, தாயா இருந்திருக்கிறார். நம்பர் 4, 4வதாக இந்த ரெபேக்காளுடைய பாசம் அப்படின்னா, ஒரு பிள்ளை மேலே ஒரு அம்மாவுக்கு இருந்த 4வது பாசம். இல்லைன்னா ஒரு பிள்ளைய ஒரு தாயார் பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ற. ஆதியாக 27ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 27ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவன், தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. 27ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 11 வாசிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். 11 இருந்து வாசிக்கலாம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பனார் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வானேன் என்றான். அடுத்த வசனம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில். ஆமென். இப்போ இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீ சமைச்சு தர்றீங்க, நான் கொண்டு போய் அப்பாவுக்கு முன்னாடி கொடுக்குறேன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், என் அண்ணனை மாதிரி நான் இல்லை. எங்க அப்பா கண்ணு தான் அவருக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அவர் என்ன பண்ணுவாரு, தடவி பார்த்தார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிடுவாரு. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது,
மூத்தவனுக்கு நிறைய முடி இருக்கு, ரோமம் இருக்குது, ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அதனால ஒருவேளை அவர் தடவி பார்த்து என்னை கண்டுபிடிச்சு, ஐயோ இவன் வந்து ஏமாத்துறதுக்கு தான் வந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலா, ஏன்னா எப்போ அந்த மூடு இருக்குன்னு தெரியாது. நீங்க எல்லாருமே வந்து யாக்கோபு இவர் பாருங்க, தன்னுடைய அந்தியமை காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கூட அந்த மூடை பொறுத்து தான் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னதான் அப்படிதான் பண்றாங்க நிறைய பேர். வேதத்தில் எல்லாருமே அப்படிதான். ராகேல் பாருங்க, அவள் வேதனையான நேரத்தில் வந்து பிள்ளை பிறக்கும் போது பெனானி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. அப்போ ஒருவேளை என்னை எத்தனை அப்படின்னு பார்த்து ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை கொடுத்துட்டாருன்னா என்னம்மா நான் பண்றது அப்படின்னு சொன்ன போது அந்த அம்மா எதுவுமே மாற்றுக்கிறது சொல்லாம, ஆமா இல்லப்பா அப்படியா, ஒருவேளை சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது, சரி வேண்டாம் பிளான் கேன்சல் அப்படின்னு சொல்லல. அவங்க சாபத்தை அப்படி அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாருப்பா உன் மேல விழுகிற சாபம் என் மேல விழட்டும். சாபம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன், ஆசீர்வாதம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீ எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. அதுக்காக தான் என் சாபத்தை என் அப்பா வாங்கிட்டு, ஆமென், அவருடைய கல்வாரி சிலுவையினால் என் சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி எனது அனைத்து தீமையும், ஆமென், அவர் மேல் விழுந்ததால் அவருடைய அனைத்து நன்மையும் என் மேல் வந்தது. என் சாபத்தை வாங்கிக்கிட்டாரு, எனக்கு மேல வர்ற தண்டனையை அவர் வாங்கிக்கிட்டாரு, எனக்கு மேல் வருகிற நிந்தையை அவர் வாங்கிட்டாரு. அவர் குறையெல்லாம் வாங்கி என்னுடைய பாவத்தினால் வந்த தண்டனை எல்லாம் அவர் வாங்கிட்டார், அப்பா வாங்கிட்டார். சட்டப்படி நான் தான் தண்டிக்கப்படணும், சட்டப்படி நான் தான் மோசமா நடந்தேன், சட்டப்படி நான் தான் தப்பு பண்ணினேன். ஆனா அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடையது எல்லாத்தையும் என்னுடையது எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? அவருடைய பாசம் ரொம்ப பெருசு, அவருடைய பாசம் ரொம்ப பெருசு. என்னுடைய தலையில முள்கிரீடம் சூட்டப்படணும் அப்படி மோசமானதை நான் யோசிச்சேன். ஆனா எனக்கு பதிலா அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். என் வாயில நான் செஞ்ச தப்புக்கு அவருடைய வாயோட சேர்த்து அடிச்சாங்க. நான் என் கையில செய்த தப்புக்கு அவருடைய கையில ஆணிகளை அடிச்சாங்க. என் காலினால நான் செய்த தப்புக்கு அவருடைய கால்களில் ஆணிகளை அடிச்சாங்க. எல்லாத்தையும் எனக்காக ஏற்றுக்கொண்டார், எல்லா பாடுகளையும் எனக்காக ஏற்றுக்கொண்டார், எல்லா அக்கிரமத்தையும் எனக்காக ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, இன்னைக்கு நான் குற்ற மனசாட்சி இல்லாம இருக்கிறேன்னா, இன்னைக்கு பாவத்தை குறித்து ஒரு இது சரி ஏசப்பா என்ன மன்னிச்சாரு அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா, அது ஒரே ஒருத்தரால மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ட் வருது. எனக்காக அவர் சுமந்துட்டாரு, எனக்காக அவர் சுமந்துட்டாரு, எனக்காக அவர் சுமந்துட்டாருன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் எனக்கு இந்த தைரியம் வருது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எனக்கு சொந்தமா கொண்டதற்காக சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இயேசுவேன்னு முழு பலத்தோடு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் பேர் குற்ற மனசாட்சியில் அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவங்கள மாதிரி எத்தனையோ தப்பு பண்ணினாலும் எனக்கு அந்த குற்ற மனசாட்சி இல்லாததற்கு காரணம் எனக்காக ஒருத்தர் பலியானார். அல்லேலூயா. இந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஈடிணையற்ற பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. கைகளை மேல உயர்த்தி தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே. சத்தமா கைய மேல உயர்த்தி தேவனே,
சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. மண்ணான மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? கைய மேல உயர்த்தி பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சொல்லுங்க எல்லாரும், சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு, சித்தம் என் மீது வைத்திட்ட வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்ப ஆமே. நாலாவது, ஒரு தாய், கர்த்தர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். எப்படி இருக்காருன்னா, எல்லா தீமையும் அவர் மேல வாங்கிச்சு. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு அவர் செய்யவே இல்லை. நம்முடைய தவறுகளுக்கு தக்கதாய் அவர் செய்யவே இல்லை. நம்மளை தண்டிக்கணும்னா எப்படி வேணாலும் ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருக்கலாம். நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன வேணாலும் ஆண்டவர் நம்மளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். எல்லா தவறையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு ஒன்று மட்டும்தான் நமக்கு காமிக்கிறாரு. ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நமக்கு. நல்ல பலன் தர்றார், நடக்க செய்கிறார், உழைக்க செய்கிறார். இவ்வளோ பெரிய நல்ல தேவன். ஹல்லேலூயா. அஞ்சாவது ஒன்று கூட சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ 27ஆம் அதிகாரத்திலே 15வது 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரம் 15. பின்பு ரெபெக்காள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமேன். பின்பு ரெபெக்காள் வீட்டில் தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டியின் தோலை அவன் கைகளிலே ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தன் சமைத்த ருசியுள்ள பதார்த்தத்தையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 22வது வசனத்தை வாசிங்களேன். 22வது வசனம், 27ஆம் அதிகாரத்தோட 22வது வசனம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாயினிடத்தில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, நல்லா கவனிச்சுங்க, தடவி பார்த்து, சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. இப்போ கவனிங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவன் சொல்றான் அம்மாவை பார்த்து, மா எங்க அண்ணனுக்கு ரோமம் அதிகமா இருக்குது. ஒருவேளை அப்பா தடவி பார்த்து கண்டுபிடிச்சு அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை கொடுத்தா என்னமா பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, மகனே உன் மேல விழுற சாபம் என் மேல விழட்டும், நீ தைரியமா போ, ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கோ, சாபத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உண்மைதான் பையன் சொல்றது மாதிரி ஒருவேளை நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் யாருடைய ட்ரெஸ் எடுத்து போடுறாங்களாம். ஏசாவுடைய வஸ்திரங்களில் ஒரு சிலதை எடுத்து இவனுக்கு சின்ன பையனுக்கு போட்டுட்டு, அதுலயும் அவங்களுக்கு என்ன வரல, திருப்தி வரல. இப்போ கழுத்து, அப்போ ஏசாவுக்கு எங்க இருந்து முடி இருந்திருக்குது, இந்த கழுத்துலலாம் முடி இருந்திருக்கு, கையில கழுத்துலலாம் முடி இருந்திருக்குது. உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, வெள்ளாட்டு தோலை எடுக்கிறாங்க. அதுல என்ன இருக்கும், அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு ரோமம் இருந்திருக்கு பாருங்களேன். அந்த வெள்ளாட்டு தோலை எடுத்து சுத்தி கழுத்துல ஒரு தோலை போட்டு நல்லா கவர் பண்ணி, நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு, சூப்பர்ப்பா இப்ப போ அப்படின்னா, நான் நம்புறேன் இந்த 5வது ஒரு தாய் இருக்கிறாங்க. என்ன தாய் அப்படின்னா, என்னை நிறைய பேருக்கு முன்பாக அவங்க என்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னை நிறுத்துறதற்கு என்னை அலங்கரிக்கிற ஒரு தாய், என்னை அலங்கரிக்கிற ஒரு தாய். நான் நம்புறேன் அப்பா அவங்களை அலங்கரிக்க போறாரு. நிறைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் அலங்கரிக்க போறாரு, கிருபையினால அலங்கரிக்க போறாரு, ஞானத்தினால அலங்கரிக்க போறாரு, சொத்துகளினால கர்த்தர் அலங்கரிக்க போறாரு, சமாதானத்தினால கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. நீங்க முன்னாடி போய் நிற்கும் போது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் தகப்பன் இயேசு அப்பா உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜனத்திற்கு முன்பாக இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை அலங்கரிப்பேன். நீ வெறுமையாய் போய் நிற்க போவது இல்லை, நீர் வெறுமையாய் போய் நிற்க போகிறது இல்லை. அலங்கரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா.
அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? இன்றைக்கு இந்த 71வது நாள், ஆமேன், தாயினுடைய அபிஷேகத்தோட நம்மிடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். சத்தமா முழு பலத்தோட நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கைகளை உயர்த்தி இந்த 5 ஆசீர்வாதங்களும் என் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்க போகிறதற்காய் சொல்லுங்க. முழு பலத்தோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹalleluya. F மைனர். ஹalleluya. சத்தமா அப்பா நன்றியப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு. F ஷார்ப் கொடுங்க. நன்றியப்பா. நீங்க சொல்ல அந்த மகிமை எனக்கு ஒரு தாயாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். வாலிப தம்பி, ஆண்டவர் உனக்கு தாயாய் வெளிப்பட போறாரு. தங்கச்சி, உன தாயாய் கர்த்தர் வெளிப்பட போறாரு. அம்மாவை மிஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இன்றைக்கு தாயை போல இருக்க போறாரு. இந்த தாய் உங்களுக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்கிற தாய். ஓ நன்றியப்பா, நன்றி. ஹalleluya. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க எல்லாரும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். அப்பா தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்ல. இப்ப கைகள மேல அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. சொல்லுவோம். அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. 2 கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம். அப்பா அம்மா. எனக்கு தாயும் அவர்தான், எனக்கு தகப்பனும் அவர்தான். சொல்லுங்க முழு பலத்தோடு. என் பெற்ற தாயே என்னை மறந்தாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இன்றைக்கு ஒரு தேவன் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு கர்த்தர் வந்திருக்கிறார். தகப்பனாய் தாயாய் வந்திருக்கிறார். நன்றிப்பா, நன்றி. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா, உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா சொல்லுங்க சத்தமா. அப்பா அம்மா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல், தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன தூக்கி எடுக்கணும்னா, என்ன அலங்கரிக்கணும்னா, நீங்க அம்மாவா மாறாம, நீங்க அம்மாவா இல்லாம என்ன தூக்கி எடுக்க முடியாது ஐயா. இந்த சூழ்நிலையில நீங்க நியாயாதிபதியா வந்தா என்னால என்ன தூக்கி எடுக்க முடியாது.
இந்த நேரத்தில் மூத்த சகோதரனா வந்தீங்கன்னா வெளியே போடான்னு தான் நீங்க சொல்லுவீங்க. நான் அப்படி ஒரு துரோகிப்பா, அப்படி ஒரு பாவிப்பா, அப்படி மோசமானவாப்பா. ஆனா நீங்க என்ன இப்போ எனக்கு அம்மாவா நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன நீங்க அலங்கரிக்க முடியும். நீங்க அம்மாவா வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன தூக்கி எடுக்க முடியும். நீங்க எனக்கு அம்மாவா வந்தீங்கன்னா தான் என் தலையை நிமிர பண்ண முடியும். இப்போ நான் கேட்கிறேன், ஏசப்பா எனக்கு நீங்க அம்மாவா இந்த இடத்துல வந்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு. நன்றி. சத்தமா நான் பேசுற மாதிரி வாசிக்க. நன்றி அப்பா. சொல்லுங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க ஒரு வக்கீலா வந்தீங்கன்னா நீங்க எனக்கு இன்னைக்கு வக்கீலா நீங்க வர முடியாதுப்பா. அந்த அளவுக்கு நான் ஒருத்தல. நீங்க வக்கீலா வந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்காக பரிந்து பேச முடியாது. நீங்க ஜட்ஜா வந்தீங்கன்னா எனக்கு நீங்க தண்டனை மட்டும் தான் கொடுத்துட முடியும். நீங்க வேற எந்த கேரக்டர்ல வந்தாலும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு தாயா வந்தா மட்டும்தான் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் எனக்கு தாயா இன்றைக்கு வந்துருங்க. லிதரலம் தனனோ தலரத்னே ரேகதனம ரோதலரத்யானரே ரிதலரம் தனோ. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அவ்வளோ துரோகிப்பா, அவ்வளோ துரோகிப்பா. நீங்க அம்மாவை தவிர வேற எந்த கேரக்டர்ல வந்தாலும் என்ன தூக்கி நிறுத்த முடியாதுப்பா. நன்றி 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 நன்றி. உங்க கிருபை எங்களை தாங்கிறதற்காக நன்றி. இந்த 71வது நாள் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தாயாய் நீர் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைங்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அப்படியே உள்ளுக்குள்ளே கடந்து போய் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த அற்புதத்தை எங்க கண்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே நிறைவேற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம்.